Students, once again Meena. So in the last class we completed all the introduction about inverse trigonometry. So today we are going to see the exercise problems of inverse trigonometry function. So we already completed 2 examples of inverse trigonometry function. Okay, that's all. Okay, so before going to the exercise, you know all the principal values of sin x, the principal value of x angle வந்து sin x க்கு minus pi by 2 to pi by 2 தெரியும் உங்களுக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கே சைன் வந்து இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கிற அந்த இங்கே ஒரு 90 டிகிரி, இன்னொரு 90 டிகிரி, ஒரு 180 டிகிரிக்கு சேம் வேல்யூ வரும். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். ஸோ அப்போ இங்கே வந்து இது பை பை 2 அப்படின்னா இது மைனஸ் பை பை 2 இல்லைங்களா? ஸோ அப்போ மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2க்கு சைனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 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 செட் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிரும். அதே செட் ஆஃப் வேல்யூஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. அதனால இந்த சைடு இருக்க அந்த 180 டிகிரியை நம்ம எடுத்துக்கிறோம் சைனுக்கு. அதுதான் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன். அதே மாதிரி கொசிகண்டுக்கும் அதே தான் எடுத்துக்கிறோம். கொசிகண்ட் எக்ஸுக்கும், ஏன்னா கொசிகண்ட் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். பட் என்னன்னா சைன் வந்து இந்த இடத்துல 0 ஆகும், 0 டிகிரியில் 0 ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல கொசிகண்ட் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ அந்த இன்ஃபைனைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மீதியே பிரின்சிபல் வேல்யூ எடுத்துக்கலாம். மைனஸ் பை பை 2லேருந்து பை பை 2 வரைக்கும். பட் எதை ரிமூவ் பண்ணிடணும்? இதுலேருந்து 0வை ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகண்ட். அதே மாதிரி காஸ் எக்ஸுக்கு எது பிரின்சிபல் வேல்யூவாக பார்த்தோம்? 0 to பை. ஏன்னு கேட்டிங்கன்னா காசை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ். இப்படி எடுத்தோம்னா ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ ஆயிரும். ஸோ அப்போ ஒரு செட் பாசிட்டிவ், ஒரு செட் நெகட்டிவ் தான் எடுக்கணும். அப்போ எடுத்தோம்னா 0 இன்வால்வ் பண்ணி எடுக்கணும்னா இங்கே 0 டிகிரி இங்கே ஆரம்பிக்குது இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும் 0 to பை. அதனால தான் இங்கே 0 to பை எடுத்துப்போம். இப்போ சீக்கண்டுக்கு என்ன ஆகும்? காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட். அப்போ சீக்கண்டுக்கும் அதே தான். இங்கே ப்ளஸ், இங்கே நெகட்டிவ். பட் இப்போ இதில் என்னென்னா காசு வந்து பை பை 2 ஆகும்போது இன்ஃபைனைட்டுக்கு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போது 0 ஆயிரும் காசு. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் வந்து அந்த இடத்துல இன்ஃபைனைட் ஆயிரும். அந்த பை பை 2 மட்டும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் சீக்கண்டுக்கு. 0 to பை மைனஸ் பை பை 2. கரெக்டுங்களா? ஓகே. அண்டு டேனுக்கு பார்த்தீங்கன்னா, டேனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். சரி, டேனை பொறுத்த வரைக்கும் இந்த குவாட்ரண்ட் இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சைனுக்கு இப்படி தான் எடுத்துக்க முடியும், இப்படி எடுக்க முடியாது. 0 இன்வால்வ் பண்ணி எடுக்கணும்னா 0 மிடில் வச்சு இப்படி எடுக்கலாம். பட் இப்படி எடுத்தோம்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். காசுக்கு இப்படி எடுக்க முடியாது, ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். இப்படி தான் எடுக்கணும். டேனுக்கு பாருங்களேன், இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். 0 மிடில் பண்ணி எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ டேனுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போ வந்து 0 to பை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 0 to பை எடுத்தோம்னா என்ன ஆகும்னா டேன் வந்து நடுவில் பை பை 2ல இன்ஃபைனைட் ஆகும். ஸோ அதனால் மைனஸ் பை பை 2ன்னு போடணும். இல்லை இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2. பை பை 2ல் தானே இது வந்து இன்ஃபைனைட் ஆகும். அதனால நம்ம இந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டு பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணாமல் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். போட்டோன்னா நடுவில் இருக்கிறது எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். அதனால இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் வசதியாக இருக்குது. அடுத்தது காட்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, காட்டெக்ஸுக்கும் அதே தான். டேனை மாதிரி இதையும் எடுத்துக்கலாம், இல்லை இதையும் எடுத்துக்கலாம். டேன் மாதிரி இதை எடுத்தோம்னா நடுவில் இந்த 0 டிகிரிக்கு டேன் வந்து 0 ஆயிரும். அப்போ காட் வந்து இன்ஃபைனைட் ஆகும். அப்போ இதுலேருந்து -0 போட வேண்டி வரும். ஸோ அதனால இப்போ டேனுக்கும் காட்டுக்கும் நமக்கு இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலான்ற பாசிபிலிட்டி இருக்கிறதுனால டேனை இப்படி, காட்டை வந்து இப்படி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா காட் வந்து 0லையும் பையிலையும் தான் இன்ஃபைனைட் ஆகும். அதனால அதை எண்டு பாயிண்ட்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்டு பாயிண்ட்ஸ்க்கு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துக்கலாம். அதனால தான் டேனுக்கும் காட்டுக்கும் வந்து அந்த பிரின்சிபல் வேல்யூ மாறுது. இல்லைன்னா நமக்கு நடுவில் வந்து இன்ஃபைனைட் வர மாதிரி ஆயிரும். அதனால டேனுக்கு இப்படியும் காட்டுக்கு இப்படியும் எடுத்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஆங்கிள்ஸ்க்கான பிரின்சிபல் வேல்யூஸ். ஓகே. இந்த பிரின்சிபல் வேல்யூஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சைனு, வெயிட் அ மினிட், சைனோடது அண்ட் டேனோடது, கொசிகண்டோடது, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள்லேருந்து பாசிட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் ஆங்கிளும் இருக்குது, பாசிட்டிவ் ஆங்கிளும் இருக்குது. அப்போ மைனஸ் வேல்யூக்கு நெகட்டிவ் ஆங்கிள் வரும், பாசிட்டிவ் வேல்யூக்கு பாசிட்டிவ் ஆங்கிள் வரும். பட் இந்த காஸ், சீக்கண்ட், காட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூவில் நெகட்டிவ் ஆங்கிள்ஸே இல்லை. இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு 0 to 90 டிகிரி வரும். நெகட்டிவ் வேல்யூக்கு என்ன ஆகும்? 180 மைனஸ்
இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வரும். அதனால 180 மைனஸ் போட்டிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். அதனால பை மைனஸ் போடணும் நெகட்டிவ் வேல்யூக்கு, காட்டுக்கு, சீக்கண்டுக்கு, காசுக்கு. இது லாஸ்ட் வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் நடத்தும்போது அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ இது புரியாதவங்க லாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். ஓகே, எஸ், ஓகே. எக்ஸசைஸ் 2.1. First problem. Find the principal value of the following. Okay. Sin inverse of minus 1 by 2 கொடுத்துருக்காங்க. Let sin inverse of minus 1 by 2 நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துட்டோம்னா அந்த sin inverse இந்த பக்கம் போகும்போது sin ஆயிரும். minus 1 by 2 is equal to sin ஏன்னு வந்துடும். இந்த மைனஸ் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. 1 by 2 is equal to minus sin a. sin ஏன்னா 1 by 2 வந்து என்ன வேல்யூ வரும், நீங்கள் இப்படியே கூட கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு இப்படியெல்லாம் போட்டு sin ஏ வந்துருச்சா. இப்போ இந்த 1 by 2 சைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். சைனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 1 by 2 மட்டும் மைனஸை தனியாக வச்சுக்கோங்க. 1 by 2 எந்த ஆங்கிளுக்கு வரும், sin 30 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா. 30 டிகிரி ஈக்குவல் டு sin ஏ. ஓகே, இப்போ இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் சைன் இருக்குது. மைனஸ் முன்னாடி இருக்கக்கூடாது. முன்னாடி இருக்க மைனஸை ஆங்கிளுக்கு டேரெக்டாக கொடுத்துடலாம். சைனுக்கு, கொசீக்கண்டுக்கு, டேனுக்கெல்லாம் டேரெக்டாக கொடுத்துடலாம். ஏன்னா நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் உண்டு பிரின்சிபல் வேல்யூவில். அப்போ 30 டிகிரிங்கிறது என்னது, π/6 மைனஸ் π/6 இஸ் ஈக்குவல் டு sin ஏ. அப்போது இங்கே பாருங்கள், இதை sin ஏன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ சைன் இன்வர்ஸ், இந்த சைனை வந்து அந்த பக்கம் கொண்டு போனோம்னா sin ஏ ஆயிடுது. இது ஏன்னு வச்சுக்கிட்டோம். சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா சைன் ஆயிடுது. இந்த 1 by 2 என்ன ஆங்கிளோ அதை சைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மைனஸ் இருந்தால் மைனஸை உள்ளே கொடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமும் சைன் இல்லைங்களா. அப்போ ஏன்றது என்னது, minus π/6. therefore a is equal to minus π/6. that is, what is a? Sin inverse of minus 1 by 2 is equal to minus π/6. நீங்கள் இதை இவ்வளோ பெருசாக தான் போடணும்னு அவசியம் இல்லை, கரெக்டுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சம் sin inverse of minus 1 by 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. minus 1 by 2னா இதுக்கு என்ன இது வந்து என்ன ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். therefore that is equal to, இது என்ன ஆங்கிள், this is an angle. இது என்ன ஆங்கிளுக்கு வரும், 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரி மைனஸ் முன்னாடி இருக்கிறனால minus 30 டிகிரி, அவ்வளோதான். minus π/6 அப்படின்னு டேரெக்டாக கூட போடலாம். ஸோ இதெல்லாம் 1 மார்க் சம்ம தான் ஆக்சுவலி, ஓகேங்களா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் சம் என்ன இருக்குது, cos inverse of √3/2. cos inverse of √3/2 எந்த ஆங்கிளுக்கு வரும், காசில் சைனை பொறுத்த வரைக்கும் 60 டிகிரிக்கு வருமா, காசுக்கு 30 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா. ஓகே, ஸோ இப்போது இதை அப்படியே டேரெக்டாக போட்டலாம். இல்லாட்டி a is equal to 30 டிகிரி, θ is equal to 30 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டலாம். this is equal to a அப்படின்னு சொல்லி வச்சுட்டோன்னா, இப்போ காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் போணுச்சுன்னா √3/2 is equal to cos a. ஸோ இப்போ இதையும் நம்ம காசாக மாற்ற போகிறோம். அப்போ தான் ஏ கண்டுபிடிக்க முடியும். √3/2 என்ன ஆங்கிளுக்கு வரும், cos 30 டிகிரிக்கு வரும். ஸோ cos 30 டிகிரி ஈக்குவல் டு cos a. அப்போ a is equal to என்னவாயிருச்சு, இதுதான் a இல்லைங்களா. a is equal to 30 டிகிரி. தட் இஸ் ஏன்றது என்னது, cos inverse of √3/2 ஈக்குவல் டு 30 டிகிரினா என்னது, π/6. அவ்வளோதான். கிளியர். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கு, கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 இதை ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கொசீக்கண்ட் வந்து இந்த பக்கம் வந்துடும். 2 is equal to கொசீக்கண்ட் ஏன்னு வந்துடும். ஓகே, இந்த 2 எதுக்கு வரும், எந்த ஆங்கிளுக்கு வரும், கொசீக்கண்டோட எந்த ஆங்கிளுக்கு வரும். 2னா இதை சைனை யோசிச்சு பாருங்க. சைன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து பாருங்க. 1/2 1/2 என்ன வரும், சைன் 30 டிகிரிக்கு. சைன் 30 டிகிரிக்கு 1/2 வந்துச்சுன்னா கொசீக்கன் 30 டிகிரிக்கு 2 வரும் இல்லைங்களா. அப்போ இது கொசீக்கன் 30 டிகிரி. கொசீக்கன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கொசீக்கண்ட் ஏ. அவ்வளோதான். ஏ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. தட் இஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 5/6. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன இருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். tan இன்வர்ஸ் அந்த பக்கம் போணுச்சுன்னா டேன்னு போயிடும். -√3 இஸ் ஈக்குவல் டு tan ஏ. இப்போ இந்த √3 வந்து என்ன ஆங்கிளுக்கு போடலாம், மைனஸ் அப்படியே விட்டுருங்க. √3 வந்து என்னது, tan 60க்கு வரும். tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan ஏ. இப்போ டேனும் ரிமூவ் ஆகணும்னா இங்கே மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை உள்ள ஆங்கிளுக்கு டேரெக்டாக கொடுத்துடலாம். சைனுக்கு, கொசிகண்டுக்கு, டேனுக்கு மைனஸை உள்ள டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ tan
minus 60 degree என்னது pi by 3 ரேடியனில் equal to tan A. ஸோ இப்போ டேனும் ரிமூவ் ஆயிரும். அப்போ A is equal to என்னது மைனஸ் pi by 3. Therefore A is equal to minus pi by 3. That is what? Tan inverse of minus root 3 equal to minus pi by 3. Solve. அடுத்த ப்ராப்ளம் என்னது? The next problem, fifth one. Cos inverse of minus 1 by 2. That is equal to A. இந்த cos inverse அந்த பக்கம் போனுச்சுன்னா cos ஆயிரும். Minus 1 by 2 is equal to cos A ஆயிரும். இப்போ மைனஸ் எடுத்துப்போம். 1 by 2க்கு மட்டும் ஆங்கிள் யூஸிங்க. 1 by 2 cos வந்து 60 டிகிரிக்கு வந்துடும். cos 60 டிகிரி equal to cos A. ஓகேங்களா? இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னா சைனுக்கு கொசீக்கண்டுக்கு டேனுக்கு அதுக்கு மட்டும்தான் டேரெக்டாக வரும். ஏன்னா அதில் பிரின்சிபல் வேல்யூவில் நெகட்டிவ் ஆங்கிளும் இருக்குது. பட் இங்கே பிரின்சிபல் வேல்யூவில் 0 to π தான் இருக்குது. அதனால் இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே 60 டிகிரிக்கு கிடைக்கிறது இங்கே இந்த 60 டிகிரிக்கு கிடைக்கும். அப்போ 180 minus 60 போட்டோம்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது 180 மைனஸ்னு போகும். காஸ் ஆஃப் 180னா பை மைனஸ் 60 டிகிரி வந்து பை பை 3 ஈக்குவல் டு காஸ் ஏ. ஓகேங்களா? அப்போது இது என்ன ஆகும்? இதை மைனஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மைனஸ் பண்ணி எடுத்தோன்னா என்ன வந்துடும்? காஸ் ஆஃப் 3 பை மைனஸ் பை பை 3 ஈக்குவல் டு காஸ் ஏ. இன்னும் வரும் காஸ் ஆஃப் 2 பை பை 3 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3. ஏன்றது என்னது? cos inverse of minus 1 by 2 equal to 2 pi by 3. அவ்வளோதான் முடிஞ்சு. கிளியருங்களா? ஸோ அடுத்தது சிக்ஸ்த் சம். tan inverse of minus 1 equal to ஏன்னு வச்சுப்போம். ஏன்னு வச்சுக்கோங்க, இல்லை தீட்டான்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ minus 1 is equal to tan A. இப்போ அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கணும். 1 வந்து எதுக்கு வரும்? tan 45 டிகிரிக்கு வரும். 45 டிகிரி பை பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு tan A. இப்போ இந்த மைனஸை உள்ளே தள்ளணும். டேரெக்டாகவே தள்ளிடலாம் டேனுங்கிறதுனால. tan ஆஃப் மைனஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு tan A. அப்போ A இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? மைனஸ் பை பை 4. வாட் இஸ் A? tan இன்வர்ஸ் ஆஃப் minus 1 equal to minus pi by 4. That's all. அடுத்தது seventh sum. Secant inverse of 2 by root 3. That is equal to theta. Thetaனு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். இந்த secant inverse அந்த பக்கம் போகும்போது 2 by root 3 is equal to secant theta அப்படின்னு போயிடும். ஸோ 2 by root 3 எந்த ஆங்கிளுக்கு வரும் சீக்கண்டுக்குன்னு யோசிக்கணும். சீக்கண்டுக்கு தெரியலைன்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி காசுக்கு எந்த ஆங்கிளுக்கு வரும்னு யோசிச்சிங்கன்னா, ஏன்னா சீக்கண்ட் வந்து காசோட ரெசிப்ரோக்கல் தானே. ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா root 3 by 2 காசுக்கு எந்த ஆங்கிளுக்கு வரும்? 30 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா? காஸ் 30 டிகிரி. ஏன்னா சைனுக்கு 60 டிகிரிக்கு வரும். சைன் 60 டிகிரினா காஸ் 30 டிகிரிக்கு வரும். ஓகே, காஸ் 30 டிகிரிக்கு வரும். அப்போ சீக்கண்ட் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி root 3 by 2னா சீக்கண்ட் 30 டிகிரி 2 by root 3. ஓகேங்களா? இப்போ சீக்கண்ட் 30 டிகிரினா 5 by 6 இல்லைங்களா ரேடியனில். தட் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா. இப்போ இந்த பக்கம் முன்னாடி மைனஸ்லாம் இல்லை, அதனால் அப்படியே விட்டலாம். சீக்கண்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 by 6. வாட் இஸ் தீட்டா? கொடுத்துருக்க சம். தட் இஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 by root 3 is equal to 5 by 6. அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். கிளியர்? அண்ட் தென் எய்த் ப்ராப்ளம் பாருங்க. எய்த் ப்ராப்ளம் வந்து காட் இன்வர்ஸ் ஆஃப் root 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பி தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா root 3 is equal to cot theta. ஸோ root 3 வந்து எந்த ஆங்கிளுக்கு வரும்? காட்டுக்கு 30 டிகிரிக்கு வரும். ஸோ காட் 30 டிகிரினா 5 by 6 ஈக்குவல் டு காட் தீட்டா. ஸோ காட் டேரெக்டாக முன்னாடி மைனஸ்லாம் இல்லை. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 by 6. வாட் இஸ் தீட்டா? காட் இன்வர்ஸ் ஆஃப் root 3 ஈக்குவல் டு 5 by 6. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது நைன்த் சம். நைன்த் சம் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus 1 by root 3 root 2 அப்படின்னு இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. இந்த காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் போகும்போது காஸ் தீட்டா ஆயிரும். இப்போ இதையும் காசாக கன்வெர்ட் பண்ணணும். 1 by root 3 வந்து காஸ் 45 டிகிரிக்கு வரும். மைனஸ் காஸ் 5 by 4 ஈக்குவல் டு காஸ் 30.
அப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போகணும்னா இது காசுங்கிறனால டேரெக்டாக உள்ளே கொண்டு போக முடியாது. பை மைனஸ்னு போட்டு உள்ளே கொண்டு போகணும். காஸ் பை மைனஸ் பை பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 பை மைனஸ் பை 3 பை பை 4னு வந்துடும். காஸ் 3 பை பை 4 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4. வாட் இஸ் தீட்டா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 பை ரூட் 2 தான் தீட்டா. ஸோ அப்போ தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus 1 by root 2 is equal to 3 pi by 4. அவ்வளோதான் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Clear? That's all. And what is the 10th problem? It's cosecant inverse of minus root 2. That is equal to theta. Cosecant அந்த பக்கம் போனுச்சுன்னா minus root 2 is equal to cosecant theta. இப்போ மைனஸ் அப்படி வச்சுட்டு ரூட் 2 வந்து எந்த ஆங்கிளுக்கு வரும்? இதோட ரெசிப்ரோக்கல் 1 by root 2. 1 by root 2 சைனோட 45 டிகிரிக்கு வரும். So cos 45 degree. Cosecant 45 degree தான் root. அப்போ cosecant pi by 4. That is equal to cosecant theta. இந்த மைனஸை உள்ளே கொடுக்கும்போது ஆங்கிளுக்கு டைரெக்டாக மைனஸ் போயிடும். ஸோ அப்போ cosecant சைன் டேனுக்கெல்லாம் டைரெக்டாக போயிடும். மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு cosecant theta. இப்போ theta is equal to minus pi 4. Clear? அப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? cosecant inverse. Therefore, theta is equal to cosecant inverse of minus root 2. That is equal to minus pi by 4. That's all. Clear? அடுத்தது நம்ம 11th ப்ராப்ளம் இருக்கா? எஸ் 11th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே. 11th ப்ராப்ளம் என்ன இருக்குது? Find the values of the following. என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse of 1 plus cos inverse of minus 1 by 2 plus sin inverse of minus 1 by 2. நீங்கள் இதுக்கு டைரெக்டாகவே போட்டுடலாம். tan inverse of 1 எந்த ஆங்கிளுக்கு வரும்? டேனுக்கு 45 டிகிரிக்கு. அப்போ 5 by 4 ப்ளஸ் 1 by 2 எந்த ஆங்கிளுக்கு வரும்? காசுக்கு 60 டிகிரிக்கு வரும். ஆனால் இங்கே மைனஸ் 1 by 2 இருக்கிறதுனால 180 மைனஸ் 60 போட்டுக்கணும். கரெக்டுங்களா? மைனஸ் 16 போட முடியாது. இதே டேனு சைனாக இருந்தால் டைரெக்டாக நெகட்டிவ் ஆங்கிள் போடலாம். பட் காசுக்கு சீக்கண்டுக்கு காட்டுக்கு நெகட்டிவ் ஆங்கிள் போடாமல் 180லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 60 டிகிரினா என்ன அர்த்தம்? 5/3. 5/3 பையிலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5 minus 5/3 3 pi minus pi 2 pi/3 வந்துடும். 2 pi/3 நீங்கள் இதை டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ப்ளஸ் இது வந்து 1/2. 1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்? 30 டிகிரி. அப்போ மைனஸ் 1/2னா மைனஸ் 30 டிகிரி. சைன்னா டைரெக்டாகவே மைனஸ் ஆங்கிள் போட்டுக்கலாம். minus pi/6. அவ்வளோதான். ஸோ 5/4 ப்ளஸ் 2 pi/3 மைனஸ் 5/6. ஸோ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து we can able to find the value. 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 3 pi ப்ளஸ் இங்கே 4 2s are 8 pi இங்கே மைனஸ் 2 piன்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வந்துடும்? 2 piனா 9 pi வருமா? 9 pi/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 pi/4. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். 11th ப்ராப்ளம். 11th ப்ராப்ளம் 3 pi/4 ஆன்சர் முடிஞ்சு. அதே மாதிரி 12th ப்ராப்ளம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் 2 சைன் 1/2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் வந்து 1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரினா 5/3 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைன் 1/2 என்ன வரும்? 30 டிகிரிக்கு வரும். தட் இஸ் 5/6. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3 வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5/3 ப்ளஸ் 5/3 3 எல்சிஎம் மேலே 2 pi 2 pi/3 ஆயிரும். இது மாதிரி 13th ப்ராப்ளம் பாருங்க. If sin inverse of x is equal to y, then y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. sin inverse of x நல்லா பாருங்க. இது வேல்யூவா ஆங்கிளான்னு முதல்ல பாருங்க. sin inverse of x இது வேல்யூ,
அப்ப இது ஃபுல்லா ஆங்கிள். புரியுதுங்களா? இப்போ sin xல இது ஆங்கிள், இது ஃபுல்லா வேல்யூ. அப்போ என்ன ஆகும்? இது ஃபுல்லா வந்து இது என்னது? அ ஆங்கிள் இது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா sin இன்வெர்ஸ் அந்த பக்கம் போணுச்சுன்னா sin yன்னு வந்துரும். எக்ஸ்ங்கிறது எக்ஸ்ங்கிறது வேல்யூ. இது ஃபுல்லா ஆங்கிள். இது ஃபுல்லா ஆங்கிள்னா y ஆங்கிள். y இஸ் அன் ஆங்கிள். y இஸ் ஈக்குவல் டூ sin இன்வெர்ஸ்ன்னு வரதுனால இது ஆங்கிள். கரெக்ட்டுங்களா? y இஸ் அன் ஆங்கிள். அப்போ y ஆங்கிளா இருந்தது அப்படின்னா, sin x அப்படின்னா தான் வேல்யூ. sin இன்வெர்ஸ் xன்னா அது ஃபுல்லா சேர்க்கும்போது ஆங்கிள் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ சைன பொறுத்தவரைக்கும் y யோட ஆங்கிள் எப்படி இருக்கணும்? ஆங்கிள் தான் இப்ப நமக்கு மேட்டர் இல்லைங்களா? ஸோ ஏன்னா இவங்க இப்ப 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 இது ஆன்ஸர்ல எந்த எந்த ஆன்ஸர் நமக்கு சூட் ஆகுதோ அத எழுதலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒய்ய தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் ஆங்கிள்ன்னு நமக்கே தெரியுது. அவங்களே அத தான் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ ஒய் வந்து பிரின்சிபல் வேல்யூ எதுலேருந்து வரும்? சைன பொறுத்தவரைக்கும் -π/2 +π/2 தான் வரும். அதில பி ஆப்ஷனும், டி ஆப்ஷன் 2மே அதுதான் இருக்குது. ஆனா பி ஆப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க? -π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ π/2ன்னு போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆன்ஸர். ஏன்னா π/2வையும் சேர்த்துக்கணும். அண்ட் டி ஆப்ஷன்ல வந்து -π/2 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் π/2ன்னு போட்டிருக்காங்க. இது வராது. ஏன்னா எண்ட் பாயிண்ட்ஸ் சேராம இருக்கு. ஈக்குவல் டூ வரல. ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஆயிருது. அதனால இது வராது. இந்த ஆன்சர் தான் வரும். இது வந்து ஆன்சர் பி. 14th சம் என்ன குடுத்துருக்காங்க? tan inverse of √3 minus secant inverse of -2 is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3 வந்து டேனுக்கு வந்து எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரினா π/3. ஓகே. மைனஸ் சீக்கண்ட் -2ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ முதல்ல பார்ப்போம். 2 எடுத்துப்போம். 2ஓட ரெசிப்ரோக்கல் 1/2. 1/2 காஸோட எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும். அப்போ சீக்கண்டோட 60 டிகிரிக்கு தான் 2 வரும். பட் இது வந்து -2ன்னு இருக்கிறதுனால 60 டிகிரி என்னது? π/3. -2ன்னு இருக்கிறதுனால π- போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா சீக்கண்ட், காசு, காட்டுக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும்போது π- அந்த ஆங்கிள் போட்டுக்கணும். அந்த வேல்யூக்கான ஆங்கிள போட்டுக்கணும். ஸோ அப்படி போட்டோம்னா என்ன வரும்? 3π - π/3 அப்படின்னா 2π/3ன்னு வந்துடும். 2π/3. ஸோ இப்போ இது எல்சிஎம் 3 ஆயிருது. π - 2π அப்படின்னு சொல்லி வருது. தட் இஸ் ஈக்குவல் டு -π/3 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்துடுது. -π/3 ஆப்ஷன் பியில் இருக்கு. கிளியர்? தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. எக்ஸசைஸ் 1.2 2.1 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு 2.2 பார்க்கணும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு முதல்ல அந்த சம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிருங்க. 11th ஸ்டாண்டர்டில் படிச்ச ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் அப்போ தான் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஞாபகத்துக்கு வர்ற அளவுக்கு நமக்கு அது தரவாக இருக்கணும். ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், 11th அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாவை ரெகுலராக எழுதி வச்சுட்டு ரெகுலராக ஒரு தடவை அப்டேட் பண்ணிருங்க. பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லைஃப் லாங் நமக்கு மறக்காது. அப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு இந்த ஃபார்முலா தான் டக்குன்னு நம்ம இமேஜினில் வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஓகே. சரி. இப்போ நம்ம இதில் எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 என்ன கொடுத்துருக்குறாங்க? ஷோ தட் sin inverse of 2x root of 1 - x squared equal to 2 sin inverse of xன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இப்போ f composition of f inverse of x is equal to xன்னு தெரியும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ட்டபிளா இருந்தா, அதே மாதிரி sin inverse of x வந்தா x தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி sin inverse of sin x வந்தாலும் x தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ இது என்ன மேம் 2 எக்ஸும் ஒரே எக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னது? இது வந்து ஆங்கிள். இது ஃபுல்லா ஆங்கிள். இந்த இடத்துல இது வந்து வேல்யூ. இந்த இடத்துல இது சைன் இன்வர்ஸ் கிட்ட வரும்போது இது வேல்யூ ஆயிரும். சைனு கிட்ட வரும்போது இந்த எக்ஸ் வந்து ஆங்கிள் ஆயிரும். இன்வர்ஸ் கிட்ட வர்ற எக்ஸ் வந்து வேல்யூ. சைனு கிட்ட வர்ற எக்ஸ் வந்து ஆங்கிள். ஓகேங்களா? அது மட்டும்தான் வித்தியாசம். இது வந்து வேல்யூ. திஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1. This x belongs to -π/2 to π/2. அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். இன்வர்ஸ் கிட்ட வர்ற எக்ஸ் வந்து வேல்யூவை சொல்லும். சைன் கிட்ட வர்ற எக்ஸ் வந்து ஆங்கிளை சொல்லும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.
ஓகே, அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். மத்தபடி இப்ப நம்ம இங்க வாங்க. இப்ப நம்ம இத சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா எக்ஸ என்னவா மாத்தலாம் அப்படின்றத பார்க்கணும் நம்ம. இப்போ எப்போதுமே சைன் இன்வெர்ஸ் கிட்ட சைன் வருது அப்படின்னா, இந்த உள்ளுக்க வந்து சைன் கொண்டு வர முடியுதா? அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். சைன் கொண்டு வந்தோம்னா தான் சைன் இன்வெர்ஸும் சைனும் ரிமூவ் ஆயி எக்ஸ் மட்டும் ஆன்சர் வரும். இல்ல சைன் வெளிய இருந்தா சைன் இன்வெர்ஸ் உள்ள வரணும். ஓகே. இங்க சைன் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால உள்ள சைன கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாரி இந்த எக்ஸ எப்படி மாத்துறதுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இத பார்த்தோனே என்ன இருக்கு? இந்த எக்ஸ என்னவா போடலாம் அப்படின்னா, சைன் எக்ஸா போடலாம். இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா, சைன் எக்ஸ் வருமா, காஸ் எக்ஸ் வருமா, டான் எக்ஸ் வருமா அப்படின்னு ஒரு எக்ஸ் 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் டெர்ம்ஸ் தானே இருக்கு. போட்டு பார்த்துடலாம். பட் இத பார்த்தோனே நமக்கு தெரியும். ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்ததுன்னா, நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இங்க நம்ம இத என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 சைன் எக்ஸ் வந்துரும் இங்க. இங்க சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆயிரும். ரூட்ட விட்டு வெளிய வரும்போது காஸ் எக்ஸ் ஆயிரும். அப்ப 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சைன் 2xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த ஃபார்முலாக்கு வந்துரும். ஸோ அதனால இங்க என்ன பண்றோம் நம்ம? இந்த மாதிரி 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலா தான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டாவா இருந்தா இமீடியட்டா தீட்டான்றது என்னன்றதே நம்ம சொல்லிடணும். ஸோ அப்போ இந்த சைன் இந்த பக்கம் போகும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஓகே. ஸோ லெட் வச்சுக்கிட்டாலே நம்ம தீட்டான்றது என்னன்றதையும் எடுத்துடணும். ஓகே. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ஃபோர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி மாறப்போகுது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 into sin theta root of 1 minus sin squared theta வா மாறிரும். xக்கு பதிலாலாம் sin theta வா substitute பண்ணிட்டோம். அப்போ sin inverse of 2 sin theta 1 minus sin squared theta வந்து cos squared theta வாயிரும். root of cos squared theta cos theta வா மாறிரும். Clear? That is equal to sin inverse of 2 sin theta cos theta க்கு என்ன formula? sin 2 theta. இப்போ என்ன ஆகும்? சைன் ரிமூவ் ஆகி வெறும் 2 தீட்டா மட்டும் வந்துடும் நமக்கு. சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் ரிமூவ் ஆகி 2 தீட்டா ஆன்சராக கிடச்சிடும். ஸோ 2 தீட்டா ஆன்சராக கிடச்சிதுன்னா தீட்டாக்கு பதிலாக என்ன வச்சிருக்கோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? சைன் தீட்டான்னு. தீட்டாவை இங்கே வச்சுட்டு சைன் இந்த பக்கம் போகும்போது சைன் இன்வர்ஸ் ஆயிரும். இப்போ இது என்ன பண்ணலாம்? 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டலாம். அது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் ஈக்குவல் டு RHS. தட்ஸ் ஆல். வி ப்ரூவ்ட் இட். கிளியர்? அவ்வளோதான். இதை பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா தெரியணும். சைன் இன்வர்ஸ் இருக்கா, சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் கொண்டு வர மாதிரி ஃபார்முலா இருக்கான்னு யோசிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபார்முலா ஃபுல்லாக தரவாக இருக்கணும். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் 3யோட ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் 3யோட செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 cos inverse of x. பாருங்க, சேம் இதே சம் தான் இருக்குது. பட் 2 sin inverse of xக்கு பதிலாக cos inverse of xன்னு போட்டிருக்காங்க. அப்போ x is equal to cos தீட்டான்னு நம்ம வச்சுக்கணும். அப்பதான் தீட்டா வந்து cos inverse. ஏன் cos தீட்டான்னு வச்சுக்கிட்டா இங்கே பாருங்க 2 cos தீட்டா 1 minus cos square தீட்டா sin தீட்டா ஆயிரும். அப்பையும் 2 sin தீட்டா cos தீட்டா தான் வரும். புரியுதுங்களா? 2 sin தீட்டா cos தீட்டா வந்தாலே sin 2 தீட்டா தான் வரும். கிளியரா? அப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக தீட்டா வரும். அந்த தீட்டா வந்து நம்ம காசுன்னு போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த சைன் தீட்டா போட்டாலும் 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் தீட்டா போட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டா ஆயிரும். அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா போட்டோம்னா இங்கே ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா ஆயிரும். அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்பையும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் வரும். புரியுதுங்களா? அப்போ எப்படியா இருந்தாலும் சைன் தீட்டா தான் வரும். ஸோ எக்ஸை வந்து சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். எக்ஸை காஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். எக்ஸை சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். எக்ஸை காஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை சைன் தீட்டான்னு வச்சுக்கோம். இப்போ நமக்கு இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வச்சுக்கிறோம்.
அப்போனா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ் தீட்டா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இதான் நமக்கு இங்கே பெனிஃபிட். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டாவாயிரும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டாவாயிரும். அதுதான். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் தீட்டா, இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாயிரும். ரூட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அப்போது ரூட்டை விட்டு ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். ரூட்டை விட்டு ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணும்போது வெறும் சைன் தீட்டான்னு நமக்கு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் 2 தீட்டாவாயிரும். போன சம்மில் இதே தான் போட்டோம். இங்கே சைனுக்கு பதிலாக காசு போட்டோம். இங்கேயும் காசு போடும்போது சைன் காசுன்னு வந்துச்சு. இங்கே காசு போட்டதுனால காஸ் சைன்னு வந்திருக்கு. அப்போ 2 சைன் காசுனாலும் 2 காஸ் சைனாலும் சைன் 2 தீட்டா தான், சைன் 2 தீட்டா தான் வருது. அப்போது சைன் இன்வர்ஸும் சைனும் தான் ரிமூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே சைன் 2 தீட்டா தான் வரும். நீங்கள் எக்ஸை சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, காஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இங்கே சைன் 2 தீட்டா தான் வரும். சைன் இன்வர்ஸும் சைனும் ரிமூவ் ஆகி 2 தீட்டான்னு ஆன்சர் வந்துடும். 2 இன்ட்டு தீட்டாக்கு பதிலாக நம்ம காஸ் வச்சுக்கிட்டதுனால தீட்டாக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான். தட் இஸ் அவர் ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4ல் என்ன இருக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் cos x டிவைடட் பை 1 மைனஸ் sin x அப்படின்ட்டு இருக்குது. கரெக்டுங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா ஒரே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்மை யூஸ் பண்ணியோ இல்லைனா வெறும் ஆங்கிளை யூஸ் பண்ணியோ எப்படியோ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். பட் இதை பார்த்தோன்னே எனக்கு இப்போ tan இன்வர்ஸ் இங்கே இருக்கிறதுனால உள்ள டேனாக கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு tan ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2, tan எக்ஸ் பை 2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கரெக்டுங்களா? சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2, காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுலேருந்து tan ஸ்கொயர்டு. இப்போ இதை சொல்லும் போதே ஒன்று சொல்லும் போதே நான் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸையும் ஞாபகப்படுத்துகிறேன். ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். sin 2 பார்த்த மாதிரி காஸ் 2xக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். தட் இஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதையே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸில் மட்டும் மாற்றணும்னா இந்த சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்னு மாறும்போது இப்போ இது என்ன ஆயிரும், 2 காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு நமக்கு கிடைக்கும். இல்லை இந்த காஸ் ஸ்கொயர்டை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டுன்னு போட்டோம்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த காஸ் 2xக்கு இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாலேருந்து இந்த 2 ஃபார்முலாலேருந்து நம்ம ஒன்று ரிட்ரை பண்ணியிருப்போம். இங்கே காஸ் 2xா, இங்கேயும் காஸ் 2xா. ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஃபார்முலாவை இதுலேருந்து தான் ரிட்ரை பண்ணியிருப்போம். இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். இந்த 2 டிவிஷனில் வந்துடும். அப்போ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா என்ன ரிட்ரை பண்ணியிருக்கோம், காஸ் 2x, அதாவது 1 + 1 வந்து இந்த பக்கம் -1 இந்த பக்கம் ப்ளஸில் வந்துடும். 1 + காஸ் 2x, இந்த 2 வந்து பையில் வந்துடும், பை 2. அதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு எக்ஸுக்கும் இந்த ஃபார்முலா வச்சு ஒன்று ரிட்ரை பண்ணியிருப்போம். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இங்கே இந்த சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேங்களா? இது இந்த பக்கம் நெகட்டிவில் வந்துடும். அப்போ 1 மைனஸ் காஸ் 2x, ஒன்றும் இல்லைப்பா, சைன் ஸ்கொயர்டு எக்ஸை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளுங்க, வந்துடும். அவ்வளோதான். ஸோ டிவைடட் இந்த 2 வந்து டிவிஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம காஸ் 2xோட ஃபார்முலாவை வச்சு இந்த காஸ் ஸ்கொயர்டுக்கும் சைன் ஸ்கொயர்டுக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் 2xோட ஃபார்முலா வச்சு இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். காஸ் 2x ஃபார்முலா வச்சு காஸ் ஸ்கொயர்டுக்கும் சைன் ஸ்கொயர்டுக்கும் கண்டுபிடிச்சதுனால காஸ் ஸ்கொயர்டுக்கு காஸ்லேயே கண்டுபிடிச்சதுனால பாசிட்டிவ் வரும், சைன் ஸ்கொயர்டுக்கு காசில் கண்டுபிடிச்சதுனால நெகட்டிவ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இதே ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வரும்போது இப்போ நான் ஆங்கிளை இங்கே கம்மி பண்ணினேன், ஆங்கிளை பாதி குறைச்சேன் அப்படின்னா இங்கேயும் ஆங்கிள் ஹாஃபாக குறையும். இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி, இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி, இங்கே 60 டிகிரியாக இருக்கிறத நான் 30ஆக மாற்றினேன்னா இங்கேயும் ஹாஃப் குறையும். கரெக்டுங்களா? அப்படி ஹாஃப் ஆங்கிளாக கண்டுபிடிச்ச ஆங்கிள் தான் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும், 1 மைனஸ் காஸ் 2x பை 2னா எக்ஸ்னு வந்துடும், 1 + ஓகே டிவைடட் பை 2. அதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2, இங்கே பை 2 போட்டால் இங்கேயும் பை 2 போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 வந்து 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 2 ஃபார்முலா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன பார்த்தோம், tan ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2ன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 பை காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2.
இப்போ இது பை இது போடும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் பை காஸ். சைனுக்கு மைனஸில் வரும், காசுக்கு ப்ளஸில் வரும். ஏன்னா சைனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல எழுதுறதுனால மைனஸ், காசை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல எழுதுறதுனால ப்ளஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காஞ்சுகேட்டாக இருக்குது. அதனால இதில் வந்து நம்ம tan x/2 ஃபார்முலா நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ஸ்கொயர்டை வந்து அந்த பக்கம் எடுத்தோம்னா ரூட் ஆயிரும். ரூட் போட்டோம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தோம்னா, டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு வரும். அப்போ மேலே 1 மைனஸ் காஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்ன ஆயிரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வந்துடும், டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு வரும். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா, இன்டூ இல்லையா. ஸோ இப்போ இது என்ன ஆயிரும், சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ரூட்டும் ஸ்கொயர்டும் ஹோல் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருச்சுன்னா சைன் பை 1 ப்ளஸ் காஸ்னு வரும். சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இதையே சப்போஸ் நியூமரேட்டருக்கு நீங்கள் இப்போ வந்து நம்ம நியூமரேட்டருக்கு தான் கான்ஜுகேட் எடுத்து போட்டிருக்கோம். இதே டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்து மைனஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் மைனஸில் பண்ணலாம். பண்ணினோன்னா மேலே 1 மைனஸ் காஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். கீழே வந்து 1 ப்ளஸ் காஸ் 1 மைனஸ் காஸ் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகி சைன் எக்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 1 மைனஸ் காஸ் டிவைடட் பை சைன். இது tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2க்கு. அதையே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா tan x பை 2க்கு ஒன்று மேலே சைனாக மாறிச்சுன்னா கீழே டினாமினேட்டர் அப்படியே இருக்கும், இல்லைன்னா டினாமினேட்டர் சைனாக மாறிச்சுன்னா நியூமரேட்டர் அப்படி இருக்கும். இது tan x பை 2க்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலே சைன் வந்தால் கீழே 1 ப்ளஸ் காஸ், கீழே சைன் வந்தால் மேலே 1 மைனஸ் காஸ், மேலேயும் 1 மைனஸ் காஸ் கீழேயும் 1 ப்ளஸ் காஸ் வந்தால் அது ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுத்தோம்னா ஒரு இடம் சைன் ஆயிரும், ஒன்று இது சைன் ஆகும் இல்லைன்னா இது சைன் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது கான்ஜுகேட் எடுத்து கண்டுபிடிச்சது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஏன்னா இங்கே மேலே சிங்கிள் ஆங்கிள் கீழே இப்படி வரவும் யோசிச்சானா மேலே சிங்கிள் ஆங்கிள் வந்து சைனில் வரணும் ஓகேங்களா. அப்போ tan x பை 2ன்னு இது டேரெக்டாக போட முடியாது, ஏன்னா சிங்கிளாக இருக்கிறது சைனில் இருக்கணும், டபுளாக இருக்கிறது வந்து காசில் இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் டினாமினேட்டர் எப்போதுமே ப்ளஸில் தான் வரும், நியூமரேட்டர் தான் மைனஸில் வரும், கரெக்டுங்களா. ஏன்னா டேனை பொறுத்த வரைக்கும் சைன் பை காஸ், சைன் வந்து 1 மைனஸ் காஸ் சைனுக்கு, அண்ட் காசுக்கு 1 ப்ளஸ் காஸ், கரெக்டுங்களா. அதனால மேலே எப்போதும் மைனஸில் வரும், கீழே எப்போதும் ப்ளஸில் வரும். ஸோ இது எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அப்போ tan x பை 2 டைரக்ட் ஃபார்முலா இது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்பார்க் டக்குன்னு நமக்கு வரணும். இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக தரவாக இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு ஃபார்முலாவும் இந்த மாதிரி ரீசனபுளாக படித்து அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு டெக்னிக்கும் வச்சுக்கிட்டோன்னா மறக்கவே மறக்காது. ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டெய்லி ஒரு தடவை ரீகால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்போ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா போட முடியாது, பட் இதை வந்து நான் டேனாக கன்வெர்ட் பண்ணணும். டேனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிக்கணும். இப்போது இதுலேயுமே நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா போடலாம் இல்லைங்களா, இங்கேயுமே ஹாஃப் ஆங்கிள் போடலாம். ஏன்னா காஸ் எக்ஸ் காஸ் 2xக்கு இப்படி வருது. இதே காஸ் எக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இங்கே பை 2 போடுறோம்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் பை 2 ஆயிரும் இல்லைங்களா. காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி சைன் எக்ஸுக்கு சைன் 2xக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சைன் எக்ஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு. இதே சைன் எக்ஸாக இருந்தால் பை 2 போடும்போது வெறும் 2 கேன்சல் ஆகி சைன் எக்ஸ் ஆயிரும். அப்போனா இங்கே பை 2 வந்துடும், கரெக்டுங்களா. அந்த ஃபார்முலா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2, காஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் இந்த காஸ் எக்ஸ் சைன் எக்ஸை வந்து சைன் 2xஆக இருந்தால் சைன் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். அந்த 2 டிவைட் ஆனதுனால நம்ம ஆன்சர்லேயும் 2 டிவைட் பண்ணணும். அப்போ சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. ஓகே, இப்போது நான் இதை வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக டேனாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு tan இன்வர்ஸில் இருக்குது, அதனால எனக்கு டேனாக கன்வெர்ட் ஆனால் தான் ஈஸி. ஸோ டேனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறேன். டேனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இங்கே இதை டேனாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம இங்கே எப்போதுமே tan ஃபங்க்ஷனுக்கு tan எக்ஸுக்கு என்ன வந்துடும், சைன் பை காஸ்னு வரும், கரெக்டுங்களா. ஜென்ரலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ல இருந்தால் ஓவராலாக காசால் டிவைட் பண்ணலாம். இங்கே காசால் டிவைட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆயிரும், இங்கே காசால் டிவைட் பண்ணிங்கன்னா இது tan ஆயிரும். இங்கே காசால் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்களேன் 1 பை காஸ்னு வரவே கூடாது,
அதனால எல்லா இடமும் நம்பரே இல்லாமல் சைன் காசில் இருந்தால் தான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இருக்குது. சரி, இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் cos x by 2 a plus b sin x by 2 into cos x by 2 minus sin x by 2. இப்போ a plus b into a minus b அப்படின்னு இதை போட்டுட்டோம். டிவைடட் பை இந்த ஒன்னை எப்போதும் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 is equal to sin squared x plus cos squared x இல்லைங்களா? இதுதான் 1. அப்போ பை 2வும் போடலாம். ஆங்கிள் மாறாத வரைக்கும் எதுவுமே இல்லை. இந்த ஆங்கிள் ரெண்டுமே சேமாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று sin squared x plus cos squared x இருக்கணும், இல்லை sin squared y plus cos squared y இருக்கணும், இல்லை இங்கே x by 2னா இங்கே x by 2 வரும். அதனால இந்த ஒன்னை வந்து, ஏன்னா நான் சொன்னேன்ல tan வேணும்னா sin by cos வேணும். அந்த இடத்துல வந்து ஒன்று சைனாக இருக்குது அப்படின்னா பை காஸ் பண்ணும்போது tan ஆயிரும். காசாக இருந்துச்சுன்னா பை காஸ் பண்ணும்போது 1 ஆயிரும். இப்போ 1 இல்லைன்னா tan இப்படி தான் வரும். பட் வெறும் நம்பர்ஸ் இருந்ததுன்னா 1 பை காஸ்னு வந்துடும். அதை வந்து டேனாகவும் மாற்ற முடியாது, வெறும் நம்பராகவும் மாற்ற முடியாது. அதனால த்ரோட்டாக நம்ம ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2, ஏன்னா எல்லாமே எக்ஸ் பை 2ல இருக்கிறதுனால நம்ம இதையும் எக்ஸ் பை 2ல போட்டுக்கலாம். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஏன் எக்ஸ் பை 2 போட்டுக்கலாம்? மற்ற ஆங்கிள்லாம் எக்ஸ் பை 2ல இருக்கிறனால இங்கேயும் ரெண்டு பக்கமும் எக்ஸ் பை 2 போட்டுக்கோம்னா இதுவும் ஈக்குவல் டு 1 தான். மைனஸ் 2 சைன் எக்ஸ் பை 2 cos x by 2. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? a ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா என்ன வரும்? இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே என்ன இருக்கு? cos x by 2 பிளஸ் sin x by 2 இன்டூ cos x by 2 minus sin x by 2 whole divided by sin x by 2. நீங்கள் a minus b the whole squareக்கு a minus b the whole squareன்னு போட்டாலும் b minus a the whole squareன்னு போட்டாலும் ரெண்டும் சேம் தான். ஏன்னா ஸ்கொயர்டுக்குள்ளே இருக்கும்போது மைனஸ் மேட்டர் கிடையாது. இப்போ இதுக்கு எழுதி பாருங்க, a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. இதுக்கு போட்டு பாருங்க, b ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2ab கரெக்டாக இருக்குது. b ஸ்கொயர்டும் ப்ளஸில் இருக்குது, a ஸ்கொயர்டும் ப்ளஸில் இருக்குது. அதனால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கே நமக்கு கேன்சல் பண்ணணும்னா காஸ் மைனஸ் சைன் இருக்குது. அதனால இதை வந்து காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் பை 2 த whole squared, a minus b the whole squared, a squared plus b squared minus 2ab. இப்போ என்ன ஆகும்? cos x by 2 minus sin x by 2 கூட இது ஒரு டைம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுன்னா இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு என்ன இருக்கு? இதில் ஃபுல்லாக cos x by 2 my plus sin x by 2 divided by cos x by 2 minus sin x by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு இங்கேக்கும் வித்தியாசம் பாருங்கள். நான் இது எல்லாத்தையும் டேனாக மாற்றணும்னா காசால் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். அதை மாதிரி டிவைட் பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்கொயர்டு இல்லாமல் அப்படி இருந்தாலும் கஷ்டம் நமக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ காசால் நான் டிவைட் பண்ணேன். இப்போ காஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. இங்கே காஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணேன்னா காஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகி 1 வந்துடும். 1 வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சைன் ஸ்கொயர்டு பை காஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகி tan ஸ்கொயர்டு ஆயிரும். இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் போட்டோன்னா இந்த காசும் கேன்சல் ஆயிரும். ஒரு சைன் பை காஸ் வந்து டேனாக மாறிடும். இங்கே வந்து 1 வரும், இங்கே tan வரும், இங்கேயும் tan வரும். பட் இங்கே 1 பை காசு சீக்கண்டாக வந்துடும், வரக்கூடாது. நம்பர் இல்லைன்னா tan தான் வரணும். அதனால தான் இந்த நம்பரை மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த வேலை. ஸோ இந்த நம்பரை மாற்றுறதுக்கு நான் இதை மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. இங்கே மேலே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்ததுனால அதை பிரித்து எழுதுனா அது கேன்சல் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே காஸ் எக்ஸ் பை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணும்போது காசால் டிவைட் பண்ணும்போது 1 ஆயிரும், சைனை காசால் டிவைட் பண்ணும்போது tan ஆயிரும். 1 tan நமக்கு கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது? காஸ் எக்ஸ் பை 2 டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2 divided by sin x by 2 whole divided by cos x by 2 divided by cos x by 2 minus sin x by 2. I'm sorry, cos எல்லாத்தையுமே cos x by 2 ஆல தான் டிவைட் பண்ணுவோம்.
புரியுதுங்களா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே cos x by 2ஆல டிவைட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1/2ன்னு இருக்குன்னா இதையும் வந்து 2ஆல இதையும் 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால டிவைட் பண்ணிக்கலாம். cos x by 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். 1 + 2/a அப்படின்றத இந்த a இதுக்கு தனியாக கொடுத்துக்கலாம் அவ்வளோதான். மேலே இருக்க நியூமரேட்டரை cos x by 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன், தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் டிவைட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும் இங்கே cos by cos கேன்சல் ஆகி 1 ஆயிரும், மைனஸ் sin by cos tan x by 2 ஆயிரும், டிவைடட் பை இங்கேயும் 1 ஆயிரும், நடு மேலே வந்து ப்ளஸ் கீழே வந்து மைனஸ் tan x by 2ன்னு வந்துடும். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி 1 + cos 1 - cos அப்படின்னு வந்தாலே இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு நல்லா தெரியணும். ஒர்க் பண்ண தான் இந்த கான்செப்ட் புரியும். நமக்கு தெரியும் tan 2θ = என்ன வரும் ஃபார்முலா? tan 2θக்கு வேணாம் tan a + bக்கு வச்சுக்குவோம். tan a + b ஏன்னா வேற ஆங்கிள். tan a + bக்கு என்ன வந்துடும்? tan a + tan b டிவைடட் பை 1 - tan a tan b அப்படின்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இது அப்படியே தான் இருக்கு. இங்க வந்து tan a இல்லை. அப்போ 1ன்றது என்னது? tan π/4 = 1 இல்லைங்களா? அப்போ இந்த 1க்கு பதிலாக tan π/4 போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன போட்டுறோம்? tan π/4 ப்ளஸ் tan x by 2 டிவைடட் பை இந்த 1 எதுவும் மாற்ற வேண்டாம். ஏன்னா இங்கே 1 இருக்கணும் நமக்கு. 1 - tan x by 2 இங்கே இன்ட்டு 1 இருக்கதா எடுத்துப்போம். அந்த 1 வந்து tan π/4 அப்படின்னு போட்டுக்கலாம். tan x by 2 கிளியருங்களா? இப்போ இது எப்படி இருக்கு? tan a + tan b டிவைடட் பை 1 - tan a tan bன்னு ஆயிடுச்சு. எப்போதுமே இந்த மாதிரி 1 + tan 1 - tan நியூமரேட்டர்லையோ டினாமினேட்டர்லையோ எப்படி வேணா மாறி வரலாம். இப்போ tan a + b tan a - b வரும். 1 + tan 1 - tan இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கான்ஜுகேட்ஸ் இருந்துச்சுனாலே மேலே இருக்க 1க்கு பதிலாக மட்டும் tan π/4 போட்டுட்டு இங்கே இருக்க tan கூட tan π/4 போட்டுக்கிட்டிங்கனாலே a + b மேலே ப்ளஸ் இருந்தால் a + b மேலே மைனஸ் இருந்தால் a - b கிடைச்சிடும். tan a - b ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து எப்போதுமே நம்ம மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ என்ன வந்துடும் நமக்கு இங்கே? தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan a + b. a + bனா π/4 + x by 2 அப்படின்னு வந்துடும். இப்போ டேனும் tan இன்வர்ஸும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ரிமூவ் ஆகி நமக்கு இது மட்டும் கிடச்சிரும். π/4 + x by 2 அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. கிளியருங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இப்போ இதை பார்த்தோன்னே இது டைரக்ட் ஃபார்முலா இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ டைரக்ட் ஃபார்முலா இல்லைன்னு தெரிஞ்சுன்னா த்ரூஅவுட்டாக நம்ம டேனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். டேனில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னா எங்கேயுமே நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. சைன் காசாக இருந்துச்சுன்னா டிவைடட் பை காஸ் போடும்போது காசால் டிவைட் பண்ணும்போது 1 ஆயிரும், சைனை காசால் டிவைட் பண்ணும்போது டேனாக மாறிடும். இது வந்து 1 ஆயிரும், இது டேனாக மாறிடும், பட் இது வந்து சீக்கண்டாக மாறிடும் இல்லைங்களா? அப்போ இந்த 1 நமக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக யோசிக்கணும். அப்போ 1 ரிமூவ் பண்ணணும்னா இப்போ 1 வந்து sin ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டோம்னா இது ரெண்டும் ஸ்கொயர்டு இல்லாமல் இருக்குது. அதனால அது பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்? ஸ்கொயர்ட் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ cos 2xக்கு வந்து cos squared x - sin squared xன்னு தெரியும். அதே ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில் cos xக்கு வந்து cos squared x by 2 sin squared x by 2. அதே மாதிரி sin 2xஆ இருந்தால் 2 sin x cos x. வெறும் sin xஆ இருந்தால் 2 sin x by 2 cos x by 2ன்னு தெரியும். ஸோ இதை போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ என்னாச்சு? இந்த 1 ரிமூவ் நிற்குது. நமக்கு இந்த 1 வந்து sin squared + cos squaredஆக பிரிக்கிறோம். எல்லாமே x by 2 இருக்கிறதுனால ஆங்கிளே x by 2ன்னு போட்டுக்கிறோம். மேலே a + b a - b போட்டுக்கிறோம். இது a² + b² - 2ab வரதுனால a - b ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு இது கூட கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் காசில் ஃபுல்லாகவே இருக்கும், நம்பர்ஸே இருக்காது, வெறும் சைன் காசில் இருக்கும். சைன் காசில் இருக்கும்போது த்ரோட்டாக மேலேயும் காசாலையும் கீழேயும் காசாலையும் டிவைட் பண்ணுறோம். அந்த காசை இதுக்கு தனியாக பிரித்து கொடுத்தோம்னா cos x by 2 cos x by 2 1 ஆயிரும். sin x by 2 cos x by 2 tan ஆயிரும். இங்கேயும் cos x by 2 cos x by 2 1 ஆயிரும். sin x by 2 cos x by 2 tan ஆயிரும். ஸோ அப்படி ஆகும்போது மேலே என்ன ஆயிடுச்சு? 1 + tan x by 2 1 - tan x by 2ன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தாலே tan a + b tan a - bன்னு மாற்றிக்கலாம். நம்ம 1 வந்து tan π/4 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு tan π/4 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 × x by 2ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1 × 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ மாறாது. அதனால அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே ப்ளஸ் இருக்கிறதுனால tan a + tan b டிவைடட் பை 1 - tan a tan b. அப்போ tan a + b ஆயிரும். அது tan இன்வர்ஸும் டேனும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு ஆன்சராக கிடைச்சிடும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5ல் என்ன இருக்குது? cot inverse of 1 - 1 by root of x² - 1ன்னு இருக்குது. ஓகே.
இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா காட் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ உள்ள காட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கே 1/ன்னு இருக்குது. 1/tan வந்தால் காட் ஆயிரும். 1/tan காட். அப்போ இதை டேனாக எப்படி மாற்றுறது? எக்ஸ் ஸ்கொயர்டு -1 எதோட ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஸ்கொயர்டு -1 வந்து டேன் ஆகும்? நமக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு tan x அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். tan ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா சீக்கன் ஸ்கொயர்டு -tan ஸ்கொயர்டு 1 சீக்கன் ஸ்கொயர்டு -1 tan ஸ்கொயர்டுன்னு தெரியும். அப்போ இந்த எக்ஸை வந்து சீக்கன் தீட்டாவாக வச்சுக்கணும். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. அப்படின்னா தீட்டா என்ன ஆயிரும்? சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ cot inverse of 1 divided by root of x squared minus 1 equal to cot inverse of 1 divided by root of secant squared theta minus 1 அப்படின்னு வந்துரும். That is equal to cot inverse of 1 by root of tan squared theta வந்துரும். That is equal to cot inverse of 1 by root ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகி tan தீட்டான்னு வந்துடும். ஸோ 1 by tan தீட்டா என்னது? காட் தீட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் தீட்டான்னு வந்துடும். காட்டும் காட் இன்வர்ஸும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேன்சல் ஆகி தீட்டான ஆன்சர் வந்துடும். ஸோ தீட்டா இஸ் நத்திங் பட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதி வச்சு. ஏன்னா எப்போதுமே தீட்டான்றது நம்மளா வச்சுக்கிறது. அதனால தீட்டாவில் ஆன்சரை நிறுத்தக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் நிறுத்தணும். கிளியருங்களா? இட்ஸ் ஆல். Example 5 நம்ம முடிச்சிட்டோம். And now we are going to see the exercise problems. Exercise 2.2. The first sum பாருங்க. Prove that sum. 3 sin inverse of x equal to sin inverse of 3x minus 4x cube. நமக்கு இங்கே 3 sin இங்கே இது வந்து இன்வர்ஸ் வந்தாலே அது ஃபுல்லாகவே தீட்டான்னு சொல்லியிருக்கிறேன், ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3 தீட்டான்னு வந்துருச்சு பாருங்க. 3 தீட்டா அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சைன் தீட்டா இதை சைனாக எடுத்துக்கிட்டோம்னா 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. sin 3 தீட்டாவோட ஃபார்முலா தெரியுங்களா? sin 3 தீட்டா ஈக்குவல் என்ன வரும்? 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் sin தீட்டான்னு நம்ம வச்சோம்னாலே இங்கே சால்வ் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வருவோம். எப்போதுமே லென்த்தி சைடை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. Take right hand side. Sin inverse of 3x minus 4x cube. Take x is equal to sin theta. Therefore, theta is equal to sin inverse of x. Okay, so that is equal to sin inverse of 3 sin theta minus 4 sin cube theta. That is equal to sin inverse of 3 sin theta minus 4 sin cube theta sin 3 theta வரும். sin inverse sin cancel ஆனிச்சுன்னா 3 theta வந்துரும். 3 theta 3 into theta க்கு பதிலா sin inverse of x. This is nothing but our RHS. அவ்வளவுதான். கிளியருங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு போச்சு. And the second problem. Same 3 cos inverse of x. That is equal to cos inverse of 4x cube minus 3x. Same problem. Right hand side எடுத்துக்கோங்க. Right hand side எடுத்துக்கிட்டு cos inverse of 4x cube minus 3x. x வந்து let x is equal to cos theta. அப்போ theta is equal to cos inverse of x. இதில் substitute பண்ணிங்கன்னா that is equal to cos inverse of 4 cos cube theta minus 3 cos theta. என்ன ஆயிரும்? cos 3 theta ஆயிரும். cos inverse of cos 3 theta. அப்போ ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் ரிமூவ் ஆகி 3 theta நமக்கு கிடைச்சிரும். தீட்டாக்கு பதிலாக 3 cos inverse of x. That is nothing but our LHS. Clear? That's all. And then இதில் இருக்க தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? tan inverse of root of 1 plus x squared minus 1 வெளியில் இருக்கு divided by xன்னு கொடுத்துருக்குறாங்க. Which of the following function? Okay, write the following function in the simplest form. simplest formல எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம tan inverse வெளியே இருக்கிறதுனால உள்ள tan-ஆ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். tan-ஆ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? இதை
இப்போ நமக்கு இங்க சைன் இதை வந்து எக்ஸ்ன்னு எக்ஸை வந்து என்னவா சப்ஸ்டியூட் பண்ணணும்? சைனா சப்ஸ்டியூட் பண்ணணுமா? காசா சப்ஸ்டியூட் பண்ணணுமா? இல்ல டேனா சப்ஸ்டியூட் பண்ணணுமா? எதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு இங்க கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்கணும். இப்போ 1 பிளஸ்ன்னு இருக்கு. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருந்தா இல்ல எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னு இருந்தா சீக்கண்ட் போட்டோம்னா டேன் வரும். 1 பிளஸ் டேன் ஸ்கொயர்டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர்டு என்னது? சீக்கண்ட் ஸ்கொயர்டுன்னு வரும். கரெக்ட்டுங்களா? சரி, எனக்கு இப்போ நான் வந்து டேன் எக்ஸை வந்து டேன் தீட்டான்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். 1 பிளஸ் டேன் ஸ்கொயர்டு தீட்டா ரூட்டுக்குள்ள -1 டிவைடட் பை டேன் தீட்டான்னு வருது. அப்போ இது வந்து என்ன ஆயிரும்? சீக்கண்ட் ஸ்கொயர்டு தீட்டா சீக்கண்ட் தீட்டாவாயிரும். சீக்கண்ட் தீட்டா -1 டிவைடட் பை டேன் தீட்டான்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதை ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணலாம்? சைன் ஏன்னா சீக்கண்ட் -1 டேன் தீட்டா இந்த ஃபார்முலாவும் நமக்கு டைரக்டா தெரியல. சைன் காஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல என்ன வந்துரும்? 1 பை காஸ் -1 டிவைடட் பை சைன் பை காஸ்னு வரும். காஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் காஸ் பை காஸ் டிவைடட் பை சைன் பை காஸ்னு வரும். காசும் கேன்சல் ஆகி 1 மைனஸ் காஸ் பை சைன்னு வந்துரும். இது என்னது? டைரக்ட் ஃபார்முலா ஆஃப் tan x by 2 ஓட ஃபார்முலா. tan x by 2 is equal to 1 minus cos theta divided by sin thetaன்னு வரும் இல்லைங்களா? இல்லைன்னா sin theta divided by 1 plus cos thetaன்னு வரும். ஸோ tan x by 2க்கு cos x sin x. ஓகே, எக்ஸாக இருந்தால் எக்ஸ், தீட்டாவாக இருந்தால் தீட்டா. ஸோ அப்போ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். tan x by 2க்கு என்னென்ன ஃபார்முலா இருக்கு? 1 மைனஸ் cos x by sin xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்லைன்னா sin x divided by 1 plus cos xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ டைரக்டா அந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருது. இப்போ tan x by 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த நமக்கு பிளஸ்ல இருக்கிறதுனால தான் த்ரூட்டா நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியல. ஆனா இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்ல இருக்கனால tan இன்வர்ஸ்னு வரதுனால டேனையே ஃபர்ஸ்ட் ஏன்னா சைன் காஸ்ல எதுவும் வருதான்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டேனையே அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருது. அதனால நம்ம டேனையே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்ல வரல அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும். சைன் காஸ்ல எதுலயாவது வருமா அப்படின்றத யோசிக்கணும். சிலதை பார்த்தோன்னே நமக்கு இந்த போன சம்ல பார்த்தம்போது sin 3 தீட்டா cos 3 தீட்டா ஃபார்முலா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ லெட் x is equal to tan தீட்டா. அப்பனா தீட்டா equal to tan inverse of x ஆயிரும். இப்போ therefore tan inverse of root of 1 plus tan squared theta minus 1 divided by tan theta அப்படின்னு வந்துரும். So that is equal to tan inverse of 1 plus tan squared theta secant squared theta ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது வெறும் secant theta ஆயிரும். secant theta minus 1 divided by tan thetaன்னு வந்துரும். இப்போ இதை வந்து நம்ம த்ரோட் ஆஃப் ஃபார்முலா டைரக்டா இல்லாதனால சைன் காஸ்ல மாற்றுவோம். ஏன்னா சைன் காஸ்ல டேனுக்கு வந்து சைன் காஸ்ல ஃபார்முலா இருக்கு. அதனால tan inverse of 1 by cos theta minus 1 divided by sin theta by cos theta அப்படின்னு சொல்லி வந்துடும். மேலே கீழே எல்சிஎம் எடுப்போம். எடுத்தோன்னா tan inverse of மேலே என்ன ஆயிரும்? 1 minus cos theta by cos thetaன்னு வந்துடும். கீழே வந்து sin theta by cos theta அப்படின்னு சொல்லி வரும். இந்த cos thetaவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனிச்சுன்னா tan inverse of 1 minus cos theta divided by sin thetaன்னு வந்துடும். இது வந்து இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா ஃபார் tan x by 2 theta by 2. அப்போ tan inverse of இது வந்து என்ன ஆயிரும்? tan theta by 2ன்னு வந்துடும். இப்போ டேனும் tan inverse ஃபங்க்ஷன்ஸ் ரிமூவ் ஆகி நமக்கு theta by 2ன்னு ஆன்சர் வரும். எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நான் தீட்டாவை எக்ஸில் மாற்றணும். தீட்டாக்கு பதில் tan inverse of x போட்டுக்கலாம். அப்போ tan inverse of x by 1 by 2 tan inverse of x. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியர்? தட்ஸ் ஆல். Okay, go to the next problem. So what is the next problem? So fourth problem, tan inverse of root of 1 minus cos x divided by 1 plus cos x. இதுக்கெல்லாம் நம்ம டைரக்டாகவே போட்டலாம். இதை வந்து நம்ம cos xக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி அதெல்லாம் அப்படி போடணும், 1 plus tanல கொண்டு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we know that tan squared x by 2 equal to 1 minus cos x divided by 1 plus cos x அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம நீங்கள் டைரக்டாகவே அப்ளை பண்ணலாம். tan inverse of tan squared x by 2. ஓகே, tan inverse of root of tan squared x by 2. அப்போ tan inverse of tan x by 2
எக்ஸ் எல்லாம் எதுவுமா வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, டைரக்ட் ஃபார்முலா. இதில் டைரக்ட் ஃபார்முலா தெரியலைன்னா இதை உட்காந்துட்டு காசை வந்து காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர், இந்த இந்த காசை வந்து திருப்பி காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு போட்டு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி கொண்டு வரணும். இல்லைனா இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நமக்கு வந்து சைன் பை காஸ், காஸ் பை சைன் அந்த மாதிரி வரும். ஸோ வந்து சைன் ஸ்கொயர்டு பை காஸ் ஸ்கொயர்டு, அப்பையும் வந்து ஒன்று சைன் பை 1 + காஸ்னு வரும், இல்லைனா காஸ் பை 1 - காஸ் பை சைன்னு வரும், ஏதாவது ஒன்று வரும். இதுக்கு tan x/2ன்னு டேரெக்டாக போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு டேரெக்டாகவே இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில் இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ tan இன்வர்ஸும் டேனும் ரிமூவ் ஆயிடுச்சு, x/2. நம்ம எதையுமே எக்ஸை வந்து தீட்டான்லாம் வைக்கல, அதனால டேரெக்ட் ஃபார்முலா நமக்கு டேரெக்டாகவே கிடச்சிருச்சு ஆன்சர். தட்ஸ் ஆல். கிளியர்? ஸோ அடுத்தது இல்லைனா அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - காஸ் எக்ஸு டிவைடட் பை 1 + காஸ் எக்ஸு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து என்ன பண்ணுவாங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் 1 - காஸ் எக்ஸ்க்கு என்ன வரும், சைன் ஸ்கொயர்ட் x/2 டிவைடட் பை இதுக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர்ட் x/2. சைன் ஸ்கொயர்ட் x/2 காஸ் ஸ்கொயர்ட் x/2 அப்படின்னு வரும். பை 2 வரும், இந்த இங்கே இன்ட்டு 2 × 2ன்னு போட்டால் 2 × 2 கேன்சல் ஆயிரும், ரூட்டுக்குள்ளே இருக்கனால ரூட் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும், சைன் x/2 காஸ் x/2 tan x/2. இப்படி தான் நம்ம ஃபார்முலாவை ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? ஏன்னா டேரக்ட் ஃபார்முலாவே நம்ம போட்டுடலாம். ஓகே. அண்ட் 5th சம் பாருங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்கு, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு தெரியும் tan இன்வர்ஸ்னால் உள்ள டேனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டேனாக கன்வெர்ட் பண்ண இங்கே எதுவுமே நம்பர் இல்லை பாருங்கள், வெறும் சைன் காஸ் தான் இருக்குது. அப்போ ரூட்டாக எல்லாத்தையுமே காசால் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒன்று நம்பர் இல்லைனா டேன் தான் வரும். அப்போ நமக்கு டேன் மட்டும் இருக்கும், நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸு ஹோல் டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். இப்போ என்ன வந்துடும், tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் 1 ஆயிரும், மைனஸ் tan எக்ஸு டிவைடட் பை 1 + tan எக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த 1 வந்து tan π/2ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/2 மைனஸ் tan எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த 1 மாற்றக்கூடாது, ஏன்னா ஃபார்முலா மாறி போயிடும், ப்ளஸ் இங்கே வந்து tan π/2 போட்டுக்கலாம், ஏன்னா 1 × சம்திங் சேம் திங், tan π/2 tan x. இது என்ன ஆயிரும், tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 + tan a tan bன்னு ஆயிரும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan a மைனஸ் b, மேலே என்ன சைன் வருதோ அதுதான் ஃபார்முலாவில் வரும், π/4 மைனஸ் எக்ஸ். இப்போ tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிமூவ் ஆகி நமக்கு π/4 மைனஸ் எக்ஸ்னு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேங்களா? 5th சம் அண்ட் 6th சம். tan இன்வர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை a ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்திருக்கு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டை 1 மாதிரி எடுத்துக்கோங்களேன், 1 - எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா 1 - tan ஸ்கொயர்டு தீட்டா, 1 + tan ஸ்கொயர்டு தீட்டா தான் சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா வருமா? சரி, இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், 1 - எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு, மேலே எக்ஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு எனக்கு tan வேணும். tan வேணும்னா இதை சைனாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸை சைனாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கீழே 1 - sin ஸ்கொயர்டு வந்து என்ன ஆயிரும், காஸ் ஸ்கொயர்டு ஆயிரும். அப்போ சைன் பை காஸ் tan ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அப்போ சைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது சைனு, இது 1 - sin ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ஆயிரும், காஸ் ஸ்கொயர்டு காஸ் ஆயிரும், சைன் பை காஸ் tan ஆயிரும். ஓகே, ஏன்னா ஏ வந்திருக்கு, என்ன பண்ணுறது, எப்போது ஏ வந்தது அப்படின்னா ஏயோட சேர்த்து வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வரும். இங்கே பாருங்களேன், x = a sin θ அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தீட்டாவை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, ஏ ஃபஸ்ட்டு இங்கே போயிடுச்சுன்னா x/a = sin θன்னு வந்துடும். அப்போ θ = சைன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/aன்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆன்சர் இதை எடுத்துப்போம். கொஸ்டின் tan இன்வர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை a ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ரூட் ஆஃப், கரெக்டுங்களா, ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், a sin θவா, a sin θ டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸுக்கு பதிலாக a sin θ ஹோல் ஸ்கொயர்டு போடும்போது a ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு தீட்டான்னு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த ஏயை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் a sin θ வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த a ஸ்கொயர்டு ரெண்டையும் ரூட்டுக்குள்ளேயே காமனாக எடுத்தோம்னா a ஸ்கொயர்னு வரும், ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது ஏன்னு வந்துடும். கரெக்டுங்களா? tan இன்வர்ஸ் ஆஃப் a sin θ
புரியுதுங்களா? ரூட்டுக்குள்ள a ஸ்கொயர்ட காமனா எடுத்தேன்னா 1 - sin ஸ்கொயர்டு தீட்டான்னு வந்துரும். இந்த a ஸ்கொயர்டு ரூட்டை விட்டு வெளியே வரும்போது ஏயா வந்துரும். கரெக்ட்டுங்களா? அதனால நான் டைரக்டாவே a வெளியே எடுத்துறேன். எடுத்துட்டு √1 - sin ஸ்கொயர்டு தீட்டா. ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது என்ன ஆயிரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் sin தீட்டா பை 1 - sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. ரூட்டை விட்டு வெளியே வரும்போது வெறும் cos தீட்டான்னு வந்துரும். அப்போ நமக்கு இங்க என்ன வந்துரும்? That is equal to tan inverse of so tan inverse of tan theta அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டும் ரிமூவ் ஆகி தீட்டா மட்டும் ஆன்சர் வரும். வாட் இஸ் தீட்டா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2 x/a. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஏ இன்வால்வ் ஆனிச்சுனாலே எக்ஸை வந்து நம்ம என்ன ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ வைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஏஏ சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ வந்து ரிமூவ் ஆயிரும். கரெக்டுங்களா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்? ஓகே, செவன்த் ப்ராப்ளம் பாருங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் 3a squared x minus x cube divided by a cube minus 3ax squared. இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது 3 tan 3a. tan 3 தீட்டாவோட ஃபார்முலா என்னது? 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan squared theta. இதுதான் வந்து tan 3 தீட்டாக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட இது அதே தான். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? 3 tan theta ஏ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. 3 tan theta minus tan cube theta 1 minus 3 tan squared theta. அப்போ எக்ஸை நம்ம இங்கே என்னன்னு வச்சுக்க போகிறோம்? tan theta. பட் ஏ இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ஏ tan thetaன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா தீட்டா என்ன ஆயிரும்? ஏ இந்த பக்கம் கீழே போயிடுச்சுன்னா x/aன்னு வந்துடும். அப்போ தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் x/aன்னு வந்துடும். இப்போ therefore tan inverse of 3a squared x minus x cube divided by a cube minus 3ax squared. இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? tan inverse of 3a squared xக்கு பதிலாக a tan theta. அப்போ இது a cube ஆயிரும் tan theta minus xக்கு பதிலாக a tan theta. cube வந்து aக்கும் tanக்கும் சேர்ந்து வந்துடும். a cube tan cube theta divided by இங்கே a cube இருக்கு minus 3 இங்கே ஒரு a இருக்கு. இங்கே x ஸ்கொயர்டுக்கு a tan theta போடும்போது a ஸ்கொயர் tan ஸ்கொயர்டு வரும். ஏயும் a ஸ்கொயர்டும் சேர்ந்து a cube ஆயிரும். a cube tan ஸ்கொயர்டு தீட்டான்னு ஆயிரும். இப்போ என்ன ஆகும்? tan இன்வர்ஸ் ஆஃப் இப்போ மேலேயும் ஒரு a cube கீழேயும் ஒரு a cube எடுத்தோம்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan squared theta ஆயிரும். மேலே இருக்க a cube காமனாக எடுத்து கீழே இருக்க a cube காமனாக மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆயிரும். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 தீட்டான்னு வந்துடும். ஸோ தீட்டாவும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் tan இன்வர்ஸ் tan ரிமூவ் ஆகி 3 தீட்டா வந்துடும். ஸோ 3 இன்ட்டு தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. அவ்வளோதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். கிளியர்? தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐ திங்க் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் போயிட்டுருக்குது. ஓகே, அடுத்து 8, 9. ஓகே, ஸோ ரிமைனிங் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் சம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுவும் மிஸ்லேனியஸோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸும் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ரிக்னாமெட்ரிக்கலோட ஃபார்முலாஸ் எதுவும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒழுங்காக ரீகால் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். மீதி சம்ஸ் எல்லாம் நான் விட்டு வச்சிருக்க சம்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வருது வரலன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ போனீங்கன்னா நீங்கள் என்ன யோசிச்சிங்க, எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். see you in the next வீடியோ. அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் see the video. Thank you very much. See you in the next video. Okay? That's all.